பேஜ் நம்பர் 23ல் கடைசி 2 வழிகள் மட்டும்தான் பார்க்கணும். அதை பார்த்துட்டா இந்த பேஜ் இதோட முடியுது. இன்ஷால்லா பார்த்துடலாமா? யா ஜபையா லாம் தால் ஜேர் லித் லித் லித். ஏன் இது லித்துன்னு சொல்கிறோம்? ஏன்னா தால் கல்கலாவின் எழுத்து. யலித் யலித் யலித். ஹம்ஸா ரா ஜப அர் தா ஜே தி அர்தி தி. ஏன்னா இது வந்து என்ன சொல்லுங்கள்? ஹுருஃபே முஸ்தாலியா அர்தி. இதை வந்து எல்லா நிலைகள்லையுமே தடிமனாக தான் ஓதும். அதனால் ஹுருஃபே முஸ்தாலியா. சரிங்களா? 7 லெட்டர்ஸ். அந்த 7 லெட்டர்ஸ் வந்து எவ்வளோ பேர் மரணம் செஞ்சுருக்கீங்கன்னு தெரில. சீக்கிரமாக மரணம் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் கிளாஸ் வந்து சீக்கிரமாக பிக்கப் பண்ண முடியும். அர்தி அர்தி. தா ஜபர் தா. இதுவும் ஹுருஃபே முஸ்தாலியா. 7 லெட்டர்ஸில் இதுவும் ஒன்று இல்லையா? ஹாஃபா ஜப ஹஃப் த ஹஃப் த ஹஃப் த ஹஃப். யா கா ஜப யக் யக் வால் ரேவி யக் வி யக் வி. தால் வந்து மெலிதாக ஓதப்பட வேண்டிய ஒன்று. யக் வி. லாம் ஜப லா லா ஹாமீம் பேஷ் ஹும். இது வந்து பேசிக்காகவே இதோட பிறப்பிடம் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இது வந்து ஹுருஃபே முஸ்தாலியாவும் கிடையாது, கல்கலாவும் கிடையாது. பேசிக்காகவே கொஞ்சம் தடிமனான எழுத்து. ஹும் லஹும் லஹும். நிறைய பேர் இது அலீஃபுன்னு ஓதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அலீஃப்னு சொல்லிட்டு எது எப்படி சேரும்ன்றதை நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஷார்ட்ஸில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இன்ஷால்லா போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லஹும். ஐன் ஜீம் ஜே இஜ் இஜ். ஏன் இஜ்ஜுன்னு சொல்கிறோன்னா ஜீம் வந்து கல்கலாவின் எழுத்து. இஜ் இஜ். லாம் ஜபலா இஜ்லா இஜ்லா இஜ்லா. பா ஜே பி ஹாமீம் ஜே ஹிம் பிஹிம் பிஹிம். இது வந்து ஹுருஃபே முஸ்தாலியா கிடையாது. இதோட பிறப்பிடமே வந்து கொஞ்சம் ஹெவி. ஓகேவா? ஒரு தடவை சொல்கிறேன், ஏன்னா மனசில் வந்து கொஞ்சம் ஆழமாக பாதியும். அதுக்காக பிஹிம். யூ யா ஃபா ஜே யுஃப் யா ஃபா ஜே யுஃப். சி ஜே சி யுஃப் சி யுஃப் சி. ஹம்ஸா தா ஜபர் அப் லாம் ஜபலா அப்லா அப்லா அப்லா. இது வந்து ஹுருஃபே முஸ்தாலியா. ஓகேவா? ஆனால் கல்கலா கிடையாது. ஹுருஃபே முஸ்தாலியா தடிமனா மட்டும்தான் படிக்கணும். அவ்வா. ரா ஜபர் ரா ஜா காஃப் ஜபர் ஜக் 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 ஜக். ஏன் சொல்கிறோன்னா காஃப் வந்து கல்கலா, அதனால் கல்கலா செஞ்சு இருமுறைகள் ஓதணும். ஜக் ரா ஜக் ரா ஜக் ரா ஜக். இன்ஷால்லா பாருங்கள், சேனலோட இணைந்திருங்க. காரிக்கடை போல் நாமளும் அதே ப்ரொனவுன்சியேஷனோட குர்ஆன் ஓதலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க.